ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்சிலேருந்து சிபிஐக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது யூபிஎஸ்சி இருக்குது பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக பார்த்தா 27 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எந்தமான பதவினா அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஸோ சிபிஐ டிபார்ட்மெண்ட்லேருந்து அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமருக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 27 வேக்கன்சி ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 8 வேக்கன்சி, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 4 வேக்கன்சி, ஓபிசிக்கு 9 வேக்கன்சி, எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 2, அந்த மாதிரி வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் லெவல் 7ல் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓபிசி 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எஸ்சி எஸ்டி 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ கல்வித்தகுதியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் ஃபீல்டில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. அல்லது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ இதை முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படிலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்று மாஸ்டர் டிகிரியில் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கோம் அல்லது பேச்சுலர் டிகிரியில் படிச்சிருந்தால் போதுமானது, ஏதாச்சும் ஒரு டிகிரி இருந்தால் போதுமானது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது அப்ளை பண்ணலாம். 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. பட் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 2 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏ லெவல் டிப்ளமோ அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான கோர்ஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பட் அவங்களுக்கு 3 இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா டெசரபிள் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு பார்த்தா ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. C++, விஷுவல் C++, ஆரக்கல் இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா இது மத்திய அரசோட குரூப் பிக்கான வேக்கன்சி. இந்த வேலைக்கு அப்போ அப்ளை பண்ணலாம்னா 9/11/2024 அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசி தேதி 29/11/2024 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறவங்க யூபிஎஸ்சி ஓடிஆர் புதுசாக ஓடிஆர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பேட்டர்ன் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, மத்திய அரசோட குரூப் பிக்கான பதவினே சொல்லலாம். ஓகே, வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த ஜாப் பற்றி தெரியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.